ரியல்மிலேருந்து 11 மற்றும் 11 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு புது ஹை அண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து லெதர் ஃபினிஷால செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனோட பேக் சைடில் வந்து நமக்கு கேமரா மாடலுக்கு கீழே பார்க்கும்போது ஒரு குட்டி லைன் மாதிரி போகுது. அதாவது லைசி லெதர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து லைட் படும்போது மினுங்கிற மாதிரியாக பார்க்கறதுக்கு க்ளோ ஆகுது. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசோவில் AMOLED டிஸ்பிளே வருது. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 320 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் கொடுக்குறாங்க. மேலும் 1260 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் PWM டிமிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இது போக 100% DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் 950 நிட்ஸ்க்கான பிரைட்னஸோட வருது. இது போக இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே வந்து சைடில் வந்து கவர் பண்ணிச்சிருக்காங்க. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. டிவி ரெயின்லேண்ட் டபுள் ஐ ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்ணு வந்து கெடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இது போன வருஷம் லான்ச் பண்ண மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1050 ஒரு சிப்செட் தான். ஸோ அதை லைட்டாக அப்கிரேட் பண்ணி வந்து பேரை மட்டும் மாற்றி வந்து இந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட்னு சொல்ல முடியாது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு இந்த சிப்செட் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில வகையான ஹெவியான கேம்ஸும் விளையாடலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேக்னஸ் இருக்காது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட 11 ப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா அது 8GB RAM 250GB ஸ்டோரேஜ், 12GB RAM 250GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜில் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே இந்த ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸை பொறுத்தவரையும் 12GB RAM 250GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. RAM RCP4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்திருக்காங்க. மற்றபடியாக டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது இப்போ டியூல் 4G VoLTE Wi-Fi 6 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ஆக வருது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 13 OSல ரியல்மியோட UI 4.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட 11 ப்ரோ மற்றும் 11 ப்ரோ ப்ளஸுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. ரியல்மியோட 11 ப்ரோல வந்து நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 100 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.75 அபர்ச்சர் வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் வருது. அதுவே ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமராஸை கூட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது மொதல் கேமரா 200 மெகாபிக்சல் அதாவது 200 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.4 இன்ச்க்கான சாம்சங்கோட HP3 சென்சராக வருது. f1.69 அபர்ச்சர்ல இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 அபர்ச்சர்ல வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. 4 சென்டிமீட்டர் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். LED ஃபிளாஷ் சப்போர்ட் தராங்க. ஸோ ரியல்மியோட 11 ப்ரோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 11 ப்ரோ ப்ளஸில் கேமராஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போதும் 2 கேமராலையும் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது ரியல்மியோட 11 ப்ரோவில் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 அபர்ச்சர் வருது. அதே ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸை பொறுத்தவரையும் அப்படியே கேமரா வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f2.45 அபர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல் USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், ஹைரஸ் ஆடியோ வரைய சப்போர்ட் இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து சன்ரைஸ் பெய்ஜ், ஒயாசிஸ் கிரீன் மற்றும் ஆஸ்ட்ரல் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த 2 ஃபோன்லையும் வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது ரியல்மியோட 11 ப்ரோ வாங்கினீங்கன்னா நமக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதுவே ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸ் வந்து 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 26 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும் சொல்றாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் வந்து இந்த ரியல்மியோட 11 ப்ரோ வந்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 26300 அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியா லான்ச் பண்ணும்போது எப்படி வந்து 23000 பிரைசிங் மேலே வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே வந்து ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸை பொறுத்தவரையும் 24900 அப்படிங்கிற பிரைசிங்கில் சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26000 அல்லது 27000 பிரைசிங் மேலே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச் ஆனோட என்ன பிரைசிங் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. அப்படியே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.